ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, சித்திரை கனி காணுதல் 2025 பற்றி தான் பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் முதல் நாள் சூரியன் ராசிகளின் முதல் ராசியான மேஷ ராசியில் நுழையும் போது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. தமிழர்களுக்கு இதுதான் ஆண்டின் துவக்க நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு குரோதி வருடம் முடிந்து விஸ்வாசு ஆண்டு புதிதாக பிறக்கும் நிலையில் எப்படி புத்தாண்டை வரவேற்க போகிறோம்? ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடும் இருக்க சித்திரை நாள் வழிபாட்டு முறை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருடம் சித்திரை முதல் நாள் நாளை திங்கட்கிழமை அன்று அதிகாலையில் சூரியன் மேஷராசியில் 3:30 மணியளவில் நுழையும் போது பிறக்க இருக்கிறது. இந்த ஆண்டு அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி குளித்து முடித்து சுத்தபத்தமாக வீட்டின் மூத்த பெண்கள் இந்த வழிபாட்டு முறையை துவங்க வேண்டும். எனவே முந்தைய நாளே அதற்குரிய ஏற்பாடுகளை தயார் செய்தால்தான் ஆகும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இன்று இரவே பூஜைக்குரிய ஏற்பாடுகளை தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சித்திரை பூஜையில் மிகவும் முக்கியமாக இடம்பெற வேண்டிய ஒரு பொருள் கண்ணாடி. புதிய அல்லது பழைய பூஜைக்குரிய கண்ணாடியை பூஜையில் வையுங்கள். அதற்கு சந்தன குங்குமம் இட்டு கொஞ்சம் பூவையும் வையுங்கள். கண்ணாடியில் தெரியும்படியாக அதற்கு முன்பாக மற்ற பொருட்களையுமே தாம்பூல தட்டில் தயார் செய்ய வேண்டும். ஒரு பெரிய தாம்பூலத்தில் முதலில் பழங்களை அடுக்கி வைக்க வேண்டும். முக்கணிகளும் அதில் இடம்பெற வேண்டும். வாழை சீப்பு ஒன்றையும் வைத்து பின்னர் மாம்பழம், பலாப்பழ சுளைகள், மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு என்று உங்களுக்கு விருப்பமான பழங்களை அழகாக அடுக்கி மேலே கொஞ்சம் பூவையும் வையுங்கள். அடுத்த தாம்பூலத்தில் வெற்றிலை, பாக்கு, பூ, பழம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, கண்ணாடி வளையல் போன்றவற்றையும் அடுக்கி வையுங்கள். மற்றொரு தாம்பூல தட்டில் சில்லறை நாணயங்களும், ரூபாய் நோட்டுகளும், தங்க நாணயங்களும், உங்களிடம் இருக்கும் மற்ற ரத்தினங்களும் அடுக்கி வைக்க வேண்டும். அடுத்ததாக நவதானியங்களை அடுக்கி வைக்க வேண்டும். நவதானியங்களை வைக்க முடியாவிட்டால் அதில் ஏதாவது ஒரு தானியத்தையாவது வையுங்கள். மற்றொரு தட்டில் அரிசி, பருப்பு, கல்லுப்பு, வெல்லம், பேரிச்சை போன்றவற்றை வையுங்கள். ஒவ்வொரு பொருட்களையுமே கோபுரம் போல குவித்து வைக்க வேண்டும். தலை தட்டக்கூடாது. பின்னர் ஒரு பித்தளை அல்லது செம்பு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் செய்து வையுங்கள். பின்னர் காலையில் உங்கள் வீட்டின் மூத்த பெண் தயாராகி அந்த கண்ணாடியில் முதலில் எல்லா பொருட்களையும் பார்க்க வேண்டும். இதனை கனி காணுதல் என்பார்கள். பின்னர் வரிசையாக எல்லோரையுமே எழுப்பி பார்க்க சொல்ல வேண்டும். வாசலில் வண்ண கோலம் பெரியதாக போட்டு அதில் நடுவில் கிழக்கு முகமாக ஒரு விளக்கை ஏற்றி மகாலட்சுமியை வரவேற்க வைக்க வேண்டும். எல்லோரும் கண்ணாடியில் தாம்பூலத்தில் இருக்கும் அத்தனை பொருட்களையும் பார்த்த பின்பு பூஜைக்கு சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்ற இனிப்பான நெய்வேத்திய பதார்த்தங்களை தயார் செய்து படைத்து மற்ற எல்லா தெய்வங்களையும் வழிபட்டு அன்றைய நாளை சுயநலமாக அல்லாமல் பொதுநலமாக உலக நன்மைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உலக மக்கள் அனைவருக்குமே வறுமை இல்லாமல் இருக்கவே தாம்பூலத்தில் தானியங்களும், அரிசி, பருப்பு போன்றவையும் வைக்கிறோம். செல்வங்களும் மற்ற எல்லா வளங்களும் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தித்து இந்த சித்திரை மாதத்தை வரவேற்று தமிழ் புத்தாண்டை இனிமையாக கொண்டாடுங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.